ஒரு புள்ளி புதினமான கதை கேளுங்கள், ஒரு நீர்த்துளி ஆழியான கதை கேளுங்கள், ஒரு விதை வனமான கதை கேளுங்கள், மகரந்தம் மனமான கதை கேளுங்கள். இது கனவு கண்டு கப்பலில் வந்தவர்களின் கம்பீர கதை. இது உணர்வு கொண்டு உழைக்க வந்தவர்களின் உன்னத கதை. இது எங்கள் அன்னையின் கதை. இது எங்கள் தந்தையின் கதை. இது பாசமுள்ள பாட்டி தாத்தனின் கதை. இது எங்கள் அண்ணன் தங்கையின் கதை. இது வாழ்வு தந்த எங்கள் சிங்கையின் கதை. இது ஓராண்டு கதை இல்லை, ஈராண்டு கதை இல்லை, 6 ஆண்டு கதை இல்லை. பாறைக்குள் ஒளிந்திருந்த பளிங்குச் சிலையை உளிக்கொண்டு வெட்டிய லீயின் மதிக்கொண்டு கட்டிய 60 ஆண்டுகளின் ஆணிவேர் கதை. இது பாசமுள்ள என் பாட்டி தாத்தனின் கதை. சங்கநீல உத்தமன் வாயில் வந்துதித்த குழந்தை தீவின் குறும்பு கதை. மலாக்கா நீரணையில் தழுக்க அமைந்த முக்கிய முடிவுரையின் முன்னேற்ற கதை. கிழக்கின் முகத்தில் மேற்கு தடத்தில் தவழும் சிலுக்குச் சாலையின் சிங்கார கதை. ராஃபல்ஸ் கப்பலின் நங்கூரத்தில் எழுந்த சிப்பிக்குள் முதிர்ந்த முத்தின் கதை. மீனவ கிராம கரைகளில் வீச தகுந்த கருவாட்டு மனத்தின் பெருங்காட்டு கதை. காலத்தின் உழைப்பு கடலில் கொதித்தெழுந்த கடுங்காப்பி குலத்தின் குறுங்கால கதை. மக்கள் நலனை மனத்திற்கொண்டு 8 மேல் 8 வைக்கும் 8 கால் பூச்சியின் எரிமலை கதை. பக்கத்து நாடுகளின் துக்கத்தை துடைக்கும் கடமை மிகு கேப்போவின் கதை. மெர்லையான் வாயில் நீர் சுரந்தாலும் கனவுதாகம் தனியாத கட்டாங்கா சிங்கத்தின் கண்ணான கதை. இது சிங்கையின் கதை. இது என் கதை. இது உன் கதை. இது நம் கதை. காடு வளர்ப்பதற்கு புத்தகம் உண்டு, நாடு வளர்ப்பதற்கு புத்தகம் உண்டா? தெருவோர உணவு வியாபாரிகள் அங்காடி கடை முதலாளியாய் முன்னேறிய கதை தெரியுமா? அவர்கள் உணவுக்கு சுவை கூட்டி மர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டி மில்லியனராய் வலம் வந்து மின்னிய கதை தெரியுமா? சாங்கி முனியத்தில் இருந்து நகருக்குள் நுழைகையில் பூத்து குலுங்கும் வண்ணப்பூக்களின் கதை தெரியுமா? சோர்ந்து நின்ற மஞ்சள் புல்வெளிகள் பச்சை போர்வையால் நம் மண்ணை அலங்கரித்த அந்த அதிசய கதை தெரியுமா? சிங்கையில் சேரி இருந்த கதை தெரியுமா? சிங்கை 3ஆம் உலகில் நின்று முதன்மைக்கு தேறி வந்த கதை தெரியுமா? பள்ளிகள், வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள் தீயால் கருகி எங்கள் வெளிச்ச முகத்தில் இருள் வெள்ளை அடித்த கதை தெரியுமா? அட்டாப் சுவர்கள் தீயால் குட்டிச் சுவரானது இம்மண்ணில் தெரியுமா? நெருப்பு நின்றெறிந்ததும் கம்பம் அன்றழிந்ததும் இம்மண்ணில் தெரியுமா? ஹோஸ்வி குன்றை தீ நிர்வாணப்படுத்தியதும் இதே மண்ணில் நடந்தேறியது தெரியுமா? விதி என்று அழுதி இருந்தால் கண்ணீரால் காவியம் தீட்டியிருப்போம். மதி கொஞ்சம் மிரண்டு இருந்தால் பக்கத்து நாடுகளிடம் பிச்சை கேட்டிருப்போம். சதி என்று எண்ணி இருந்தால் நமக்குள்ளே அடித்து மாய்ந்திருப்போம். அன்று நெருப்பெரிந்தது, எங்கள் பாட்டனின் நெஞ்சத்தில் நெருப்பு இருந்தது. நெருப்பு கக்கிய கரும்புகையில் மூச்சு திணறவில்லை எம் பாட்டனுக்கு. புது வரலாறு எழுத கரித்தூள் எடுத்தான். நெருப்பின் மிச்சத்தில் அது விட்டு சென்ற எச்சத்தில் இருந்து புது வரலாறு எழுத கரித்தூள் எடுத்தான். நாடே நாகரிகமானது. தரை விட்டு துளிர் விட்டு விண்ணை தொட கேட்டு விரல் நீட்டும் கூடானது. மக்கள் வசிக்கும் வீடானது. சிங்கை பல்லடுக்கு காடானது. இது சிங்கையின் கதை. இது எங்கள் அன்னையின் கதை. இது எங்கள் தந்தையின் கதை. நிறைவு கொண்ட வாழ்வு வேண்டுமா? திறமை கொண்டு உழைக்க வைத்த கதை. குறைகள் கொண்ட வாழ்வு நிலையை ஊக்கத்தாலே நிரப்பிய கதை. நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரே சொந்த விருப்பினை தூவாதீர்கள் என்று சொன்ன கதை. குறை கேட்க வரும் காதுகளுக்குள்ளே வெறுப்பினை சொல்லி கூவாதீர்கள் என்ற கதை. வேலை நலன்கள் தேயும் போது ஒருமித்த குரலால் வேர் பிடித்த கதை. தொழிற்சங்க கலாச்சாரத்தை சீரமைத்து நேர்மையான கொள்கைகளை முடிவெடுத்த கதை. அது நீக்குப்போக்கு தன்மைக்கு தூவப்பட்ட முன்னேற்றத்தின் முக்கியமான விதை. இது சிங்கையின் கதை. இது என் கதை. இது உன் கதை. இது நம் கதை. சத்தமில்லா சாலைகளை பார்த்திருப்பீர்கள். சுத்தமில்லா சாலைகளை பார்த்ததுண்டா? மின்னல் ஒளிர்ந்திடும் நாடிது. நெஞ்சில் உரமுள்ள கூடிது. வண்ண தமிழ் கொண்டு பாடுது. இது நேர்மை முடி சூட்டி வாழ்ந்திடும் நாடிது. நிலா வரும், விழா வரும், பலவித உலா வரும். மரம் தரும் நிழல்களும் புதுவித வரம் தரும். முதலிட வரும் கரம் தரும் பணம் வளம் பெறும். தடையற உழைத்திட திசையெங்கும் வழி எழும். கடைநிலை மனிதரும் உயர்ந்திடும் நிலை வரும். துயரலை கடலென வழிவிடும் விடைபெறும். மனம் சுற்றி திரியும். இனிமை நிறையும். அறம் கற்று தெளியும். புதுமை விரியும். தொழில்நுட்பம் தெரியும். மதிநுட்பம் அறியும். உலகை வரையும். கரம் கொட்டி மகிழ வரிசை நிறையும். சின்ன சின்ன எட்டுகள் வைப்போம். வேற்றுமையால் எழும் விரிசலை தைப்போம். ஒற்றுமை என்னும் விதியினை இட்டு 1000 ஆண்டுகள் விழுதென நிற்போம்.
மாலை வரை நாம் உழைப்போம், வாகை சூடி வழி நடப்போம். தலைமுறை இடைவெளி குறைத்திட புரிதலும் அறிதலும் பழகிடுவோம். கரித்தூள் கொண்டு எழுதிய கதை நம் தாத்தனின் கதை. பேரா, உன் கதை எழுத எதை தூளாக்குவாய்? பேத்தி, உன் கதை எழுத எதை தூணாக்குவாய்? நெருப்பு எங்களை சுட்டதில்லை, நடுக்கம் நெஞ்சினில் பட்டதில்லை, ஒடுக்கும் நோய்களால் கெட்டதில்லை, பகை கொண்டு யாரையும் தொட்டதில்லை. நாம் 60 கடந்தோம், இனி வருவதை கடப்போம். விதி தருவதை முடிப்போம், மதி வளர்த்திங்கு ஜெயிப்போம். மிரட்டும் துயரினை எரிப்போம், அரட்டும் பிரிவினை ஒழிப்போம். உழைப்பின் கொடி உயர்த்தி உலகினை அளப்போம். ஒழுங்கு நடைமுறைகள் செயல்களில் பறிப்போம். வருங்காலம் வாஞ்சையாகும், வண்ண வண்ண வாய்ப்புகள் நம் தோளில் ஏறும். அடிவானம் தொடும் தூரம், வண்ண வண்ண வானவில் நம் தோளில் ஏறும். இது நாங்கள் எழுதும் நாளைய கதை. இந்த கதையில் இனத்தின் புரிதல் இருக்கும், இந்த கதையில் சமுதாய அறிதல் இருக்கும். எங்கள் கதையில் மனதை வருடும் நெருக்கம் இருக்கும், நாளை பற்றிய வருத்தம் இருக்கும். வெற்றி நடையின் செருக்கும் இருக்கும், அன்பை இணைக்கும் கருத்தும் இருக்கும். எங்கள் கதையில் உலகை பிணைக்கும் பொறுப்பும் இருக்கும். அது என் கதையாக மட்டும் இருக்காது, அது உன் கதையாக மட்டும் இருக்காது. அது நம் கதையாக மட்டும் இருக்கும். அது இத்தீவின் கதையாக இருக்கும். அது என்றும் இருக்கும். எங்கள் சிங்கையின் கதையாக என்றும் இருக்கும்.